அதனால் இந்த இடத்துக்கு வந்தாச்சுனாலே உங்களோட அனைத்து பிணிகளும் உங்களது உடலை விட்டு நீங்குகின்றன. இப்போ குழந்தைக்கு எஜுகேஷனா, புத்திரபாக்கியமா, கல்யாணமா, அப்ராடு போகணுமா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டா, கொடுத்த கடன் வரலையா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸா, என்ன வேணாலும் வேண்டிக்கும், கண்டிப்பாக அது நடக்கும். ரொம்பவும் பழமையான ஸ்தலம், 5000 வருஷம் பழமையான மூர்த்தி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்லணை கட்டிய கரிகார சோழன் இங்கே வந்து சுவாமிக்கு திருப்பணிகள் பண்ணியிருக்கான். ஒரு 5000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்ததுன்னா கரும்பு காடாக இருந்தது. கரும்பு காட்டில் 2 முனிவர்கள் தர்க்கம் பண்ணுறார். குவாரல். என்ன குவாரல்னா, ஒரு முனிவர் சொல்கிறார் இந்த இடத்தோட செலவிருஷமானது நந்தியாவட்டை அப்படிங்கிறார். நந்தியாவட்டைன்னா பெரிய பூவா போக்கும் இல்லையா, அதுங்கிறார். இன்னொரு முனிவர் சொல்கிறார் இந்த இடத்தோட செலவிருஷம் கரும்பு காட்டாக இருக்கிறதுனால கரும்பு தான் செலவிருஷம்னு சொல்கிறார். குவாரல் வாஸ் கோயிங். குவாரல் நடந்துட்டுருக்கு, சண்டை நடந்துட்டுருக்கு. அப்போ திருவாரூர் கேள்விப்பட்டிருக்கிய? திருவாரூர் ஆலய திருப்பணி பண்ணால் முசுகுந்த சக்கரவர்த்தின்னு ஒரு சக்கரவர்த்தி இந்த வழியாக போகும்பொழுது, தஞ்சாவூருக்கு போகும்பொழுது இந்த குவாரலை பார்த்துட்டு அவர் பயந்துடுறார். என்னன்னா, ஒரு முனிவர் 2 முனிவரும் தேஜசான முனிவராக இருக்காங்க. ஒரு முனிவர் என்ன சொல்றார், இந்த இடத்தோட செலவருஷமான கரும்புங்கிறார். இன்னொருத்தர் மாறுபட்ட கருத்தா இருக்கே அப்படின்னு சொல்லி, மாறுபட்ட கருத்தா இருக்கேன்னு சொல்லி என்ன பண்றாரு, சுவாமியை பிரார்த்தனை பண்றாரு. சிவனை பிரார்த்தனை பண்ணி நீங்க தான் அதுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அசரீர் தெரியுமா, அசரீர் வாணி, ஆகாஷ்வாணி, அதாவது குரல் மட்டும் கேட்கும், உருவம் தெரியாது. அது மாதிரி அசரீர வாணியில சுவாமி என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்தோட ஸ்தலபிருஷமானது வெண்ணி என்று சொல்லக்கூடிய நந்தியாவர்தனம். அதே சமயத்துல கரும்பு கட்டுக்கள் ஒன்று சேர்த்தார் போன்ற உருவ அமைப்போட இந்த பூமிக்கு அடியில நான் இருக்கேன், எனக்கு ஒரு ஆலயம் எழுப்புங்க, எனக்கு ஒரு ஆலயம் எழுப்பினீங்கன்னா இங்க வரக்கூடிய பக்தர்களோட எல்லா விதமான பிணிகளையும் போக்கி அனுகிரகம் பண்றேன். ஆல் த டிசீசஸ் பெர்டைனிங் டு அவர் ஹியூமன் பாடி வில் பி கிளியர்ட் அப்படின்னு சொல்லவுன்னா, அடியில் அகழ்ந்து பார்க்கும்பொழுது மாணிக்கவாசகர் திருவாகத்தில் சொல்லுவார், ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படிம்பார். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படிங்கிற மாதிரி அகலமா போயிட்டே இருக்கு பானம். அப்ப எப்படி கோவில் கட்டுறது? திரும்பவும் ஒரு அசரீரியா சொல்றார், மாடக்கோவிலாக கட்டு. அதான் ஏற்ற மாதிரி சூரிய புஷ்கரணின்னு பேர். பங்குனி மாதம் 2, 3, 4 3 தேதிகளில் சூரிய ஒளிக்கதிர் நேர சிவன் மேலே அடிக்கும். அதான் சூரிய பூஜைன்னு பேர். காலையில் 6:21க்கு சூரிய உதயம். சூரிய உதிக்கும் பொழுது நேர சுவாமி மேலே படும். அது இப்போ பண்ணுவோம். பங்குனி 2, 3, 4 ஃபால் ஆன் March 16, 17, 18 வருது. அதனால இந்த இடத்துக்கு நீ வந்துட்டினாலே உன்னோட எல்லா விதமான பிணிகளும் சரியாகும். இதுக்கு என்ன சான்றுன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் பாடும்பொழுது, மருகல் உரைவாய் மாகாளத்தாய் மதியம் சடையானி அருகற் பிணி நின் அடியார் மேல் அகல அருளாயே கருகற் குரலாய் வெண்ணி கரும்பேன்னு சொல்றார். வெண்ணி கரும்பே அப்படின்னா, வெண்ணின்னா நந்தியாவட்டை, கரும்புன்னா சுவாமி, 2ஐயும் சேர்த்துட்டார். ஆக இந்த இடத்துக்கு வந்தாலே உன்னோட எல்லா வியாதியும் சரியா போயிடும். ஆல் த டிசீசஸ் பெர்டைனிங் டு அவர் ஹியூமன் பாடி வில் பி கிளியர்ட் அப்படிங்கிறது சித்தாந்தம். இந்த விபூதி தான் உனக்கு அருமருந்து. வேற அந்த ஜீனி போடுறது, ரவா போடுறது அதெல்லாம் ஃபேக், அதெல்லாம் நம்ப வேண்டாம். அருமருந்தாகி அந்த விபூதியை எடுத்து ஒரு சிட்டிகை ஜலத்துல போட்டுட்டு, சுந்தரர் சொன்ன மந்திரம் தான், புது மந்திரம் கிடையாது. வாமா வாமா, ஓம் ஸ்ரீ வெண்ணிக்கரும்பேஸ்வராய நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை 108 தடவை சொல்லிட்டு தண்ணியில போட்டு குடிச்சிட வேண்டும். இந்த ப்ராசஸ் 24 days பண்ண எல்லா வியாதியும் சரியா போயிடும். அம்மாவாரு பார்வதி மணிப்பூராப்ஜ நிலையாய நமகன்னு பேரு. 495வது வரி லலிதா சகஸ்ரநாமம் படிச்சுன்னா கூகுளில் சர்ச் பண்ணிப்பார். த 495th நாமாவளி என் லலிதா சகஸ்ரநாமம் இஸ் மணிப்பூராப்ஜ நிலையா. அந்த அம்பாள், இந்த அம்பாள் தான் உன்னோட மணிப்பூரக சக்கரம் ஆக்டிவேட் ஆகிடும் இங்கே வந்துச்சுனாலே. ஸோ தட் யூ வில் பி கெட் ரிட் ஆஃப் ஆல் த டிசீசஸ் அண்ட் ஆல் த worries. உன்னோட என்னென்ன உனக்கு ஆசையோ அதெல்லாம் அம்மாட்டு சொல்லிடு, எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிடுவா அம்பாள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் டிசீஸ் ஃப்ரீ லைஃப் கிடைக்கிறதுக்கு நாங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணுறோம். அதனால இந்த இடத்துக்கு வந்தாச்சுனாலே உங்களோட அனைத்து பிணிகளும் உங்களது உடலை விட்டு நீங்குகின்றன. டயபெட்டிக்ஸ், அது டயபெட்டிஸும் ஒரு பிணி தானே. அதனால இங்கே என்ன உங்களுக்கு மெயின்னா, நாங்கள் கொடுக்குற அபிஷேக விபூதி, அந்த விபூதியை உங்கள் வீட்டில் உள்ள விபூதியோடு சேர்ந்து கலந்து வச்சுட்டு தினசரி ஒரு சிட்டிகை எடுத்து ஜலத்தில் போட்டுட்டு சுவாமியை நினச்சி ஓம் ஸ்ரீ வெண்ணிக்கரும்பேஸ்வராய நமஹா, அதுதான் மந்திரம். ஏன் இதை சொல்கிறோம்னா, 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இப்போ நான் பாடின பாட்டு அவரோட பாட்டு தான்.
கருகற்குரலாய் வெண்ணிக்கரும்பேன்னு இந்த சுவாமி வாஸ் நேம்டு டியூரிங் 7th century as வெண்ணிக்கரும்பேஸ்வரர். அதனால இங்கே வந்தாச்சுனாலே உங்களோட எல்லா வியாதிகளும் சரியாக போயிடும். அந்த விபூதியை நீங்கள் தினசரி சாப்பிட்டுட்டு வாங்கோ. தினசரி நீங்கள் ஓம் ஸ்ரீ வெண்ணிக்கரும்பேஸ்வராய நமன மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 அப்பப்போ உங்கள் ஆக்டிவேட் ஆகி உங்கள் மணிபூர சக்கரம் ஆக்டிவேட் ஆகி எல்லா நோய்களிலிருந்தும் விடுபடுவீர்கள். அதே போல் லலிதா சகஸ்ரநாமத்தில் 495வது வரி ஓம் மணிபூராப்ஜ நிலையாயே நமகன்னு பேர் வரும். அதுனா அது அம்பாள் தான், சௌந்தரநாயகி, காடஸ் ஆஃப் பியூட்டி. அந்த அம்பாள் தான் மணிப்பூர சக்கரத்தில் இருந்து நமக்கு வியாதியை நீக்குவதுடன் நம்மளோட உள்ள என்னென்ன ஆம்பிஷன்ஸ் உனக்கு இருக்குது, என்னென்ன விஷஸ் எல்லாம் வேண்டிக்கோ. இப்போ குழந்தைக்கு எஜுகேஷனா, புத்திரபாக்கியமா, கல்யாணமா, அப்ராடு போகணுமா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டா, கொடுத்த கடன் வரலையா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸா, என்ன வேணாலும் வேண்டிக்கோ, கண்டிப்பாக அது நடக்கும். ஒரு ஜைனகாலஜிஸ்ட் வந்தாங்க, கேம் ஃப்ரம் ஹைதராபாத். ஆஃப்டர் 17 years ஆஃப் தேர் மேரேஜ் லைஃப் தே காட் சைல்டு. அதனால் முடிஞ்ச உடனே சக்ஸஸ் ஆன பிறகு அம்பாளுக்கு வெள்ளியில் வளையல், ஒரு இன்டர்லாக் சிஸ்டம் மாதிரி போடணும். நம்ம கையினா அப்படியே அமுத்தி போட்டுடலாம், அம்பாளுக்கு இப்படி இருக்க கையில் போட முடியாது இல்லையா. இன்டர்லாக் சிஸ்டத்தில் வளையல் வாங்கி, வெள்ளி வளையல் வாங்கி சாத்துறேன்னு வேண்டின்போ சக்ஸஸ் ஆன பிறகு வந்து சாத்து. அதே போல் உங்கள் நோய் குணமாக விடும். சுவாமிக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. நிர்வாகத்தில் பணத்தை கட்டிவிட்டு சுவாமிக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணிக்க வேண்டியது. அதேமாதிரி நிறைய பேர் வந்து நோய் குணமாகி வந்து அபிஷேகம் பண்ணிக்கிறார் சுவாமிக்கு. அந்த பெருமான் பிணி தீர்க்கும் பெருமானாக ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகம், அப்பர் சுவாமி 2 பதிகம், சுந்தரர் நான் பாடின க்ஷேத்திரகோவை பாடல் பாடியிருக்கார். அதனால் பெரிய நாயன்மார்கள் நின்ன இடத்துல நம்ம இருக்கிறோம், சரியா. அதனால் சுவாமி ஸ்வயம்பு மூர்த்தி, உத்பவ மூர்த்தி. அந்த புஷ்கரணி, சூரிய புஷ்கரணின்னு பேர். இப்போ சூரிய பூஜை நடக்கும் வர பங்குனி மாதம் 2, 3, 4 தேதிகளில் கரெக்டாக சூரிய உதயம் 6:21க்கு 6:21க்கு சூரியனோட ஒளிக்கதிர்கள் நேராக சுவாமி மேலே படும். சூரிய பூஜைன்னு பேர். அதனால் ரொம்பவும் பழமையான ஸ்தலம், 5000 வருஷம் பழமையான மூர்த்தி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்லணை கட்டிய கரிகார சோழன் இங்கே வந்து சுவாமிக்கு திருப்பணிகள் பண்ணியிருக்கான். இப்போ வந்து இது தேவக்கோட்டை நகரத்தாரால் நிர்வாகம் செய்யப்படுகிறது. கோவில் நல்ல முறையில் நடந்துட்டுருக்கு. கும்பாபிஷேகம் போன 2025 பிப்ரவரியில் பண்ணினோம். சுவாமியின் அனுகிரகத்தினால் நீங்கள் எல்லாரும் நோயற்ற வாழ்வு வாழணும்னு சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை.